இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வேண்டியது கிடைக்க சனி மகா பிரதோஷ வழிபாடு மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சிவனை வழிபடுவதற்கும் அவர் அருளை பெறுவதற்கும் நாம் வழிபட உகந்த நாள் பிரதோஷ தினம். இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானை தரிசனம் செய்வது நம்முடைய பாவங்கள் நீக்கி புண்ணிய பலனை பெற்று தரும் என்பது நம்பிக்கை. இந்த பிரதோஷமானது அது வரக்கூடிய நாட்களை பொறுத்து அதற்கான பலன்களை அமைத்து தரும். அந்த வகையில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுகின்றது. சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை நாம் வழிபட்டால் அது பல வருடங்கள் சிவபெருமானின் விரதம் இருந்து வழிபட்டதற்கான பலனை தரும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் தான் மற்ற அனைத்து பிரதோஷங்களை விட சனி பிரதோஷம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சனி பிரதோஷமான அருமையான இந்த நாளை தவறவிடாமல் சிவபெருமானை வணங்கி அவர் அருளை பெறலாம். இந்நாளில் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் பல நல்ல பலன்களை பெறலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவ புராணத்தை ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள். அத்துடன் அன்றைய நாள் முழுவதும் சிவபெருமானை மனதார நினைத்து அவரின் நாமங்களை ஜபித்துக் கொண்டே இருங்கள். அதேபோல் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு ஏதேனும் பொருள் வாங்கி கொடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். சனி மகா பிரதோஷமான இந்நன்னாளில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளான காலை நேரத்தில் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் சிவ ஆலயத்துக்கு சென்று சிவ தரிசனத்தை முதலில் செய்து விடுங்கள். சிவ தரிசனத்தை பார்த்த பிறகு ஆலயத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த திரையில் தெரியும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் ஹம் சிவாய நமஹா என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திர வழிபாட்டை செய்த பிறகு சிவபெருமானிடம் உங்கள் தேவை எதுவோ அதை கேளுங்கள். கட்டாயமாக அதை அவர் நிறைவேற்றி தருவார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வழிபாட்டை ஆலயத்தில் சென்று செய்ய முடியாது என்பவர்கள் பிரதோஷ காலத்தில் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டு சொல்லலாம். இன்றைய தினம் நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள இறைவன் நமக்கு அளித்த நன்னாள் என்றே சொல்லலாம். இந்நாளை தவற விடாமல் சிவபெருமானை மனதார இப்படி வேண்டி நல்ல பலன்களை பெறுங்கள். ஓம் நம சிவாய என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.